ஏதோ ரயிலுடைய சக்கரம் போகிற ட்ரெயின் வீலாட் இருக்கு. என்னென்ன சைஸில் இருக்குது போயிருங்க. இந்த மாதிரி நிறையா வண்டி போச்சுங்க. வாங்க சார், வாங்க சார், வாங்க சார். எவ்வளோ தூரம் ஒரு கிலோ வாங்க சார். அந்த புகை பாருங்க, வேற மாதிரி இருக்குதுங்க. அங்கே பாருங்க, அந்த அது என்ன ஃபேக்டரின்னு தெரியல ஆக்சுவலாக. அதுலேருந்து வர புகையை பாருங்க எப்படி வருதுன்னு பாருங்களேன். பயங்கரமாக இருக்குதுங்க சீரியஸாக. இதங்கடா செட்டுக்குள்ள பூந்து புகை வெளியே வருது. ஏய் பாத்திரம் எவ்வளோ பத்திக்கிச்சா. வேற லெவலில் இருக்குங்க. வந்தாச்சு. எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு தெரியல. அங்கே போகலாம். ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா இன்னொரு 1.5 கிலோமீட்டர் காட்டுது. டைமிங் 3 நிமிஷம் 4 நிமிஷம் ஏதோ காட்டுது. எங்கேயோ முன்னாடி போனாங்க ஆடு. திரும்பி கூட பார்க்கல. சரி, ஓகே. பார்த்திங்களா, காலாசி அந்த சிவலிங்கம் தெரியுதுங்களா? சேம் இதே மாதிரி தாங்க உள்ளே வந்து முழுசாக இது பண்ணியிருப்பாங்க. ஸ்வர்ணமுகி காலாஸ்திரி சுவாமிகள் தேவஸ்தானம். இதில் தாங்க போகணும். நம்மளும் எவ்வளோ தூரம் போகணும்னு தெரியலை. அப்பா மேலே அந்த ஸ்டாச்சு பாருங்களேன், வேற மாதிரிங்க. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, கவராதுன்னு தெரியல. மேலே அந்த சிவபெருமானும் பார்வதி உட்காந்துருக்கிறது பாருங்கள். அக்கா தான் இருக்குதுங்க. தெரியுதுங்களா? நல்லா தெரியும் நினைக்கிறேங்க. வேற மாதிரி இருக்குதுங்க. ஓம் நம சிவாய. சிவாய நம. சிவசங்கரா. அவர் அந்தாண்ட கால் இது பண்ணியிருக்கிறாரு. சாமி இந்தாண்ட காலை வந்து கீழே விட்டு உட்காந்துருக்குறாங்க. செம அழகுங்க. மேலே வரைக்கும் போகும் போல். இது நாங்களாம் போனது இல்லைங்க. சூப்பராக இருக்குதுங்க. நிறையா இருக்கிற மாதிரி இருக்குது. அங்கே இது ஒரு மலை இருக்குது, இங்கே ஒரு மலை இருக்குது, இங்கே ஒரு மலை இருக்குது. எங்கே போகணும்? அற்புதம். ஓ மை காட். ஆனால் இது மேலே பயங்கரமாக இருக்குதுங்க. வேறு லெவலுங்க. சிவா. எங்கே போனோன்னு தெரியல. ஆளையே காணோம்.
மக்களே, இப்போ காலகஸ்திலேருந்து கிளம்பிட்டேங்க. சாரிங்க, இங்கே வந்துட்டு ஃபோனு எதுவுமே அலோடு இல்லை ஆக்சுவலாக, அதனால் கிளம்பிட்டோம். அப்படியே அடுத்த லொக்கேஷன் போட்டாச்சு, கிளம்பியாச்சுங்க. ஸ்வர்ணமுகி ரோடு. செம்மையாக இருக்குது. மேலே அந்த சிறம் மேலே ஒரு கோபுரம் இருக்குங்க, சூப்பராக இருக்குதுங்க. இதாங்க மலைக்கு மேலே போகிற வழிங்க. சூப்பராக இருக்குங்க ரிவர். அப்படி என்ன ஆறுன்னு தெரியல, ஆறு சூப்பராக இருக்குதுங்க. அது துர்கா கோயிலுங்க. ஆக்சுவலாக வந்து இப்போ க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. இன்னொரு நாள் வரணும். வெள்ளிக்கிழமை பூஜைங்களாம், செவ்வாய்க்கிழமை இப்போ சாயந்தரம் 6 மணிக்கு மேலே பூஜைன்னு இருக்கிறாங்க. ஆக்சுவலாக நான் எதுவும் பார்க்கலைங்க. இந்த கோயிலுக்கு மட்டும் போயிட்டு இங்கே அன்னதானம் போட்டாங்க, செம்ம டேஸ்ட்டுங்க. ஆனால் ஆக்சுவலாக உள்ள அந்த இடம் கொஞ்சம் எப்படி சொல்ல, ரொம்ப சின்ன இடங்களா, சின்ன இடத்துல வந்து ஒரு 100-200 பேத்துக்கு ஒரு சாப்பாடு ஒரு அட்டன் டைமில் போடணுன்னா கஷ்டம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, அது ராகு கேதுக்கு பெயர்ச்சிக்கு வந்து ரொம்ப உகந்த நாள்னு சொல்லி நிறையா ராகு கேது இது பண்ணி தோசம் கழிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, எல்லா இதுவும் பண்ணுறாங்க. அதனால் உள்ள செம்ம கூட்டங்கண்ணா, நல்லா கூட்டம் இன்றைக்கி. ஆக்சுவலாக செவ்வாய்க்கிழமை இவ்வளோ கூட்டம் இருக்குங்களா அவங்க சொன்னாங்க. உள்ள தரமான கூட்டம். அதுவும் இல்லாமல் காலை இன்னும் நிறையா இருந்துச்சுங்களாங்க. சூரியன் உதிக்குது இல்லைங்களா, அந்த டைமில் வந்து சூரிய உதயம் ஆக 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 ஆகவே வந்து கழிப்பாங்களாம். அப்போ வந்து ரொம்ப செம்ம கூட்டமாக இருந்துங்களா. பட் நம்ம தான் வரத்துக்கு லேட்டாக அங்கேருந்து இல்லைங்களா, இங்கே நம்ம வரத்துக்கு லேட்டு. ஆனால் ஓகேங்க, சூப்பருங்க தான் ஒருத்தங்க. தரிசனமெல்லாம் சாமி பக்கத்தில் வரைக்கும் விடுறாங்க. இந்த மாதிரி தள்ளி விடுறது இழுக்கிறது அந்த எந்த சீனுமே கிடையாதுங்க. நீங்கள் சாமி சந்தோஷமாக கும்பிடலாங்க. மனசு நிம்மதி, அவ்வளோ நிம்மதியாக நீங்கள் வெளியே வரலாம். அதே மாதிரி இந்த வெளியே சுற்றி நிற்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த பூஜை பொருள் விற்கிறேன்ட்டு அவங்ககிட்ட உஷாராக இருங்க சரிங்களா. கொலை அடிக்கிறாங்க. தேங்காய் 2 தேங்காய் கொடுத்து உள்ளே ஒரே ஒரு கற்பூரத்தை போட்டுட்டு அப்புறம் என்னமோ எதை கேட்டால் நெய் தீபம்னு சொல்லிட்டாங்க. 200 இல்லை கொடுக்கணும். எப்போ இது என்ன இடம் தெரியுமா, கழிக்கணும், இல்லைனா அப்படி வந்துடும். சும்மா போனீங்கன்னா உங்களுக்கு வேறையும் கழிக்கிறவங்க கூட வந்துடும். அப்படி இப்படின்னு சொல்லி பயமுறுத்தி உங்கள்கிட்ட இருந்து பணம் போடுங்கிறதுக்கு எல்லா வழியும் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கிறது உங்கள் கையில் தாங்க இருக்குது. அதே மாதிரி அவங்க கொடுக்குற தேங்காய் பழம் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. நீங்கள் எதையும் உள்ளே கொண்டுட்டு போயிட்டு நீங்கள் எந்த சாமி எதுவும் பண்ண முடியாதுங்க. எதுவாக இருந்தாலும் வெளியே இருக்கிற விநாயகருக்கு மட்டும்தான் பண்ண முடியும். இல்லைனா கேட் நம்பர் 4 பின்னாடி இன்னொரு கேட் இருக்குதுங்க. அந்த கேட்டில் ஒரு சிவன் சிலை வந்து ரொம்ப சின்னதாக இது பண்ணியிருக்கிறாங்க. அது நம்ம உத்தரகாண்டில் ஒரு சிவன் தியானத்தில் உட்காந்துருப்பார் தெரியுங்களா, அதே மாதிரி ஸ்டாச்சு அங்கே வைக்க முடியும். அவ்வளோதாங்க, வேறு எங்கேயும் வைக்க முடியாதுங்க. மலை மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெப்ஸ் ஏறி போனால் கொஞ்சம் ரொம்ப தூரம் போகணுங்க, டயர்டாக இருக்கும். ஆக்சுவலாக ஆனால் ஒருத்தங்க போகிறது நீங்கள் வியூ செம்மையாக இருக்கும். பட் நமக்கு கேமரா இல்லாதனால நம்மளால் எடுத்துகிட்டு போக முடியலை. ஆனால் எனக்கு என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு 2-3 பேர் வச்சுன்னு இருந்தாங்க. பட்டு எனக்கு தாங்க எப்படி எடுத்துகிட்டு போக தெரியல. ஒரு வேளை அவங்க போகிற ரிட்டர்ன் வந்துட்டு திரும்பி பின்னாடி வெளியே ஏறி விட்டாங்க, நமக்கு தெரியல. ஆக்சுவலாக ஆனால் வச்சுருந்தாங்க, நான் பார்த்தேன் 2 பேர் வச்சுருந்தாங்க. பட் நம்ம தான் மிஸ் பண்ணிட்டோம். ஓகேங்க, எப்படியும் நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்தோம் அப்படின்னா எடுத்துடலாங்க. ஆனால் ஆக்சுவலாக அவங்க வேண்டாம் அப்படியே எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது நம்ம அதை மீறி பண்ணுறது தப்புன்ற மாதிரி உள்ளுக்கு ஒரு எண்ணம் இருந்தாலும் வேண்டாங்க. ஆனால் லைஃப்பில் ஒரு டைம் வந்து பார்க்க வேண்டிய இடங்க. நீங்கள் வரணும், வந்து பாருங்கள். ஆந்திராவில் தான் இருந்தாலும் முழுக்க நம்ம தமிழ் கலாச்சாரத்தை தாங்க ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. முழுக்கங்க. இங்கே காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் உள்ளே வந்துட்டு அம்பாளோடைய சன்னதி அதே இது அப்படியே இருக்குது. அதே மாதிரி நம்ம தஞ்சை பெரிய கோயில் சிவன் லிங்கத்துக்கு நம்ம எந்த மாதிரி இது பண்ணியிருக்கிறாங்களோ அதே மாதிரி தாங்க இங்கே இது பண்ணுறாங்க. பூஜை புனஸ்காரம் எல்லாமே அப்படியே சூப்பராக நம்ம ஊர் சைடில் தான் பண்ணுறாங்க. ரொம்ப அதே மாதிரி
நிறைய தமிழ்காரங்க தாங்க இருக்கிறாங்க. உள்ளே போனோம் இல்லைங்களா, உள்ளே போனால் நிறைய தமிழ்காரங்க இருக்கிறாங்க. மேக்ஸிமம் தமிழ் தான் பேசுகிறாங்க. நல்லா பேசி பழகுறாங்க. உள்ள ஆளுங்கள் பூசாரியும் சரிங்க, உள்ள இருக்க எல்லாருமே சரி, நல்லா பேசி பழகுறாங்கங்க. அது வரைக்கும் உங்களுக்கு கவலையே இல்லை. நீங்கள் எந்த டவுட்டு கேட்டாலும் கிளியராக பேசுகிறாங்க.